ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாகவே ஆசை கிச்சனுக்கு ஒரு மேக் ஓவர் தரணும்னு சொல்லி ஸோ இன்றைக்கி பண்ணலாமேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மேக் ஓவர் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கிச்சன் பொதுவாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நிறைய திங்ஸ் வெளியே வாங்கலாம் கிடையாது, இருக்கிற திங்ஸையே வச்சு நான் கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் திங்ஸ் தேவைப்பட்டது, அதையும் வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் நான் வாங்கினேன், சீப்பஸ்ட் அதாவது ரொம்ப கம்மி விலையில் தான் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு சில பொருட்கள் வாங்கியிருந்தேன். அது என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற பழக்கம் என்னென்னா, டீ குடிச்சிட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். டீ குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே பிரிஸ்காக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் டீ எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டீ எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த பொருளை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த பொருள், இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி மறுபடியும் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதே சமயத்தில் வெளியே பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ மேட்டெல்லாம் எடுத்து போட்டு அதை க்ளீன் பண்ணி தரும் இல்லையா, டக்குன்னு மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. எப்போவுமே இருக்கிற மாதிரி கிச்சனை முதல்ல டீப் க்ளீனிங் பண்ணிக்கிட்டேன். அதாவது தொடச்சி சோப் போட்டு க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன். பொருட்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த பொருட்களை வச்சு, இருக்கிற பொருட்களை வச்சு தான் மேக் ஓவர் பண்ண போகிறோம். ஸோ நான் முதல்ல என்ன செஞ்சேன்னா, எனக்கு அடுப்புக்கு பக்கத்தில் ஒரு கரண்ட் அடுப்பு இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து இந்த சைடு மாற்றி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம சமைக்கிறவங்க அங்கே சமைச்சிக்கலாம், டீ காஃபி போடுறவங்க இங்கே போட்டுக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி அந்த பிளானில் முதல்ல நான் மாற்றி வச்சுது. கரண்ட் அடுப்பை எடுத்து அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு அங்கே இருக்கிற கபோர்டு எடுத்து இங்கே வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா விண்டோஸில் ஒரு குட்டியோண்டு லைட் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தேன். அது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி நான் வாங்கிட்டு வந்த லைட் வந்து வேறு லைட், இது பழைய லைட் தான், சும்மா செட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்கான்னு சொல்லி. ஸோ அதை போட்டு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னும் நைட்டில் பார்த்தா இதை விட நல்லா இருக்கும். ஸோ நான் பொதுவாகவே 2 வேலையை இன்றைக்கி முடிச்சுக்கிட்டேன். கிச்சன் மேக் ஓவர் அண்ட் பேக் சைட் மேக் ஓவருமே. கிச்சன் மேக் ஓவர் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது அதோட அவுட்லுக் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நான் பார்ட் 2ல் காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்ட் 1ன்னு வச்சுக்கலாம், அது பார்ட் 2ல் காட்டுறேன். பார்ட் 2ல் என்னோடய கிச்சன் மேக் ஓவர் கம்ப்ளீட்டாக மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். அது எப்படி சேஞ்சஸ் ஆகிருக்கு, இந்த வீடியோவோட கிச்சனுக்கும் அந்த வீடியோ செகண்ட் பார்ட்டோட கிச்சனுக்கும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பேக் சைடு தான் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓனோட திங்ஸ் தான் நிறைய இருக்குது. அவர் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் அவருக்கு டைம் இல்லை போல் வந்து எடுக்கவே கிடையாது. அம்மா சொன்னாங்க, இப்படியே வச்சுட்டு இருந்தால் பூச்சி ஏதாவது இருந்துட போகுது, நீயே க்ளீன் பண்ணிடுன்னு சொல்லி. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணி வைக்கலான்னு சொல்லி க்ளீன் பண்ண கிளம்பியாச்சு. இங்கே வந்தாச்சு. அப்போது இது பெயிண்ட் டப்பாலாம் ஒன்று எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அம்மாவுக்கு அதை எடுத்து கொடுத்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கடகடன்னு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேயுமே ஒரு குட்டியுண்டு கார்டன் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கார்டன் கூட இன்னுமே நிறைய மேக் ஓவர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ இந்த டீப் கிளீனிங் எங்குமே பயங்கரமான டீப் கிளீனிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து 3 சைட்ஸ் க்ளோஸில் தான் இருக்குது. இந்த பேக் சைடில் இருக்கிற பிளேஸ் எப்படின்னா 3 சைட்ஸ் க்ளோஸில் ஒன் சைடு வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ ஒன் சைடு ஓப்பனில் வந்து ஓனர் வந்து கவர் பண்ண கிடையாது. ஏன்னா அந்த பக்கம் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அவங்களுக்கு என்ன, யாருமே திருடர் பயமெல்லாம் இருக்காது. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும்போது அங்கே செக்யூரிட்டிஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஏதோ அந்த பிளேஸை க்ளோஸ் பண்ணல, ஓப்பன்லேயே இருக்கட்டும்னு விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஓப்பன் பிளேஸ் நல்லாவே இருக்குது, நமக்கு பயமும் இல்லை. ஸோ அந்த நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே பூச்செடியெல்லாம் வைக்கும்போது இன்னுமே எலகண்டாக இருக்கும். ஸோ அதற்கான சில பொருட்களையும் நான் வாங்கியிருந்தேன். அதையுமே நீங்கள் பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் வீட்டில் நம்ம உள்ள சில பேர் என்ன செய்வோம்னா, தேவையில்லாத பொருட்கள் நிறைய இருக்கும், ஆனால் எதுக்காவது தேவைப்படும் சொல்லி எல்லாத்தையும் டம்ப் பண்ணி வீட்டில் வச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி இப்போ நான் வந்து அந்த மாதிரி டைப் கிடையாது. எந்த ஒரு தேவையில்லாத பொருட்கள் இருந்தாலும் அதை வெளியே போட்டுருவேன். வெளியே போட்டது மட்டும் இல்லாமல் நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லேயும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் கொடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்து வெளியே வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி எது ஆனாலும் நம்ம வீட்டில் திணிச்சு வைக்கும்போது அந்த இடத்துல லக்ஷ்மி வந்து குடியேற மாட்டாங்க. ஸோ நமக்கு ஓரளவுக்கு தேவைன்ற பொருட்களை வச்சுக்கலாம், தேவையில்லாத பொருட்கள் நம்ம அப்படி டம்ப் பண்ணி வைக்கக்கூடாது. அதை என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அந்த ஒரு இடத்துல நம்ம அதை டம்ப் பண்ணி வைக்கும்போது அந்த இடத்துல வந்து என்ன தங்குவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தங்கிட்டால் லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே குடியிருக்க மாட்டாங்க. ஸோ நெகட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல நிறைஞ்சிரும். ஸோ நீங்கள் அந்த முடிஞ்ச அளவு உங்கள் வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் அதை உடனடியாக நீங்கள் வெளியேற்றிடுங்க.
பொதுவாகவே எனக்கு பிளான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில பிளான்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அந்த ஒரு சில பிளான்ஸ்லேயும் ஒரு 2 பிளான்ஸ் வந்து பட்டு போச்சு. மறுபடியும் அதுக்காக மேக் ஓவர் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில பிளான்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்கான ஸ்டாண்டும் வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு சில தேவையில்லாத பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதையும் வச்சு ஸ்டாண்டாக பண்ணி பூச்செடியெல்லாம் வச்சுருக்கேன். அதை நீங்கள் செகண்ட் வீடியோவில், இது ஃபர்ஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா கிச்சனுக்கு மேக் ஓவர் பண்ணுறதுக்கு சீப்பஸ்ட் விலையில் ஒரு 7-8 பொருட்கள் வாங்கியிருக்கேன். அதோடு வீட்டில் இருக்கிற பொருட்களையும் வச்சு நான் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள், அதுவுமே செகண்ட் வீடியோவில் தரேன். அதாவது செகண்ட் பார்ட்டில் கிச்சன் மேக் ஓவர் அண்ட் பேக் சைட் மேக் ஓவர் ரெண்டுமே சேர்த்து ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதில் பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். போய் சொல்கிறதுக்கு என்னங்க, மேக் ஓவர் பண்ணுறதுக்கு நான் 1 வாரம் எடுத்துக்கிட்டேன். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு சொல்லுங்கள். வாழ்க்கை வளமுடன். அடுத்த வீடியோ